ஸோ போனஸ் இஷ்யூ வந்து எப்போவுமே அவுட் ஆஃப் 4 இதுலேருந்து தான் போனஸ் இஷ்யூ வந்து நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். ஒன்று வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், அப்புறம் கேபிட்டல் ரிசர்வ்ல வந்து சேல் ஆஃப் மிஷினரி மூலமாக ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா, இன்னொன்று வந்து ஜென்ரல் ரிசர்வ்ஸு, சாரி செக்யூரிட்டி ப்ரீமியம், அப்புறம் ஜென்ரல் ரிசர்வ் பிஎன்எல், இந்த இந்த வேஸ் மூலமாக தான் வி கேன் ரைஸ் போனஸ் இஷ்யூஸ். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நேற்று கவர் பண்ணேன். ஸோ ஐ எம் கீப்பிங் போத் யுவர் கம்பெனிஸ் ஆக்ட், law as well as corporate accounting simultaneously covering up the topic so that you can understand the connect better. கொஞ்சம் என்னோட த்ரோட் ப்ராப்ளம், அதனால ரொம்ப ரைஸ் பண்ணி பேச முடியல. நேற்றுக்கு லோடிங் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க கிளாஸ். சிவா, குட் மார்னிங் சிவா. குட் மார்னிங். ஸோ ஸோ இப்போ வந்து நேற்றுக்கு, ஆமாம் இது வரைக்கும் இல்லை, நேற்றுக்கு கொஷின் 25th வரைக்கும் நேற்றுக்கு முடித்தேன் எக்ஸ்பிளைன் பண்ணி. இன்னைக்கு வந்து 26th. ஸோ இது வந்து ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்குறேன். போனஸ் இஷ்யூ வந்து டிக்ளேர் பண்ணும்போது த வெரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் த ஃபுல், இட் ஷுட் பி அ ஃபுல்லி பேட் அப் ஷேர்ஸாக இருக்கணும். ஃபுல்லி பேட் அப் ஷேர்ஸாக இல்லைன்னா வி ஹவ் டு மேக் தட் பார்ட்லி பேட் அப் டு ஃபுல்லி பேட் அப். அது ஒரு கண்டிஷன். லாவில் படித்த அதே கண்டிஷன் தான் இங்கே அப்ளை ஆகுது. லாவில் தியரிட்டிக்கலாக படிப்போம், கார்பரேட் அக்கௌண்டிங்கில் அதை சம்ஸ் போட்டு பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் ஆஃப் போனஸ் ஷேர்ஸில் வந்து கால் மணி வந்து ஃபுல்லி பேடப்பாக இருக்கணும், ஓவராலாகவே ஃபுல்லி. சாரி சொல்லி. ஸோ ரூல் ஆஃப் ஃபுல்லி பேடப் சாட்டிஸ்ஃபைட். ஸோ கன்வெர்ட்டிங் ஆஃப் தி ஃபுல்லி பேடப் டு கன்வெர்ட்டிங் ஆஃப் பார்ட்லி பேடப் டு ஃபுல்லி பேடப்ன்ற கண்டிஷன் சால்வ் ஆகணும். அப்புறம் போனஸ் இஷ்யூ வந்து எப்போவுமே இந்த 4 இதுலேருந்து தான் வந்து இஷ்யூ பண்ணணும். சிஆர்ஆர், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட், ஜென்ரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அப்புறம் யூ மேக் த ஃபைனல் பேமெண்ட் டு equity ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த சம்மோட நேற்றுக்கு முடித்தோம். இப்போ கம்மிங் டு 26th sum, the following is the balance sheet of RR Company Limited as on 31st uh, December 2023. Issued and paid up capital வந்து 2,25,000, equity shares of rupees 10 each, fully called up 22,50,000. Calls and arrears வந்து 25,000 into 2 each 50,000. 10 lakhs equity shares, பிஎன்எல் கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ், எல்லா ரிசர்வ்ஸோட இது கொடுத்துருக்காங்க, அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து சில டிசிஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டிசிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்மளோட இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும், மாடியூல் 1ஓட சம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது 2 இது அட்ஜஸ்ட்மெண்ட் கிளப் பண்ணி கொடுப்பாங்க. ஒன்று ஃபோர் ஃபீச்சர் ரைட் இஷ்யூ, இல்லை வர வந்து பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் தனியாக ஒன்று வரும், அந்த மாதிரி ஒரு சம் வரலாம். இல்லை ஈசாப் சம் மட்டுமே வரலாம். அந்த மாதிரி சம் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பெரிய சம்மா 14 மார்க் சம் வருதுன்றது கொஞ்சம் ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸ் தான். அதனால எல்லாத்தோட ஹெட்டிங்கோட அப்ரோச்சையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதில் வந்து ஸ்டெப் மார்க் இருக்குன்றதுனால அந்தந்த போர்ஷனுக்கு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கூட ஸ்டெப் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் 26 சம் படிச்சு பாருங்க. இதுல வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, 4 ஃபீட் கேன்சல் ஆயிருக்கு ஷேர்ஸ், போனஸ் இஷ்யூ வந்து இது பண்ணியிருக்காங்க, ரீஇஷ்யூ நடந்திருக்கு, ரைட் இஷ்யூவும் நடந்திருக்கு. ஓகேவா? 3 விதமான முக்கியமான விஷயங்கள்
கேன்சலேஷன் ஆஃப் ஷேர்ஸும் நடந்திருக்கு, ரைட் இஷ்யூவும் பண்ணியிருக்காங்க, போனஸ் இஷ்யூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணுமே நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ செம்ம நல்லா படிச்சுக்கோங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் கேட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப்டர் த அபோவ் டெசிஷன்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட். ஸோ நம்ம அது தகுந்தபடி இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். Partly paid up shares to be converted to fully paid up shares. இது ஸ்டெப் 1. ஸோ பார்ட்லி paid up shares fully கன்வெர்ட் பண்ணணும்னா என்னன்னா, இங்கே பார்ட்லி paid up shares இவ்வளோ 25,000. ஸோ அந்த 25,000, ஸோ அதுக்கு வந்து என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்னா, ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி கால்ஸ் அண்ட் அரியர்ஸுக்கு பதிலாக நீங்கள் அந்த பர்டிகுலர் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட், ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட்டு போட்டுக்கலாம் சிவா. கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் தான் போடணும். இல்லை நிமிஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்க 4 ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஓகே. To forfeit the shares on which final call of rupees 2 each is due ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ forfeit the shares on which final call is 2 each is due. ஸோ forfeiture ஓட என்ட்ரி என்ன வரும்னா, ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட், ஷேர் forfeiture to ஷேர் forfeiture அக்கவுண்ட், அப்புறம் ஃபைனல் கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால forfeit the shares on final call to share final call account. ஸோ ஷேர் கேபிட்டல் வந்து உங்க டோட்டலாக இங்கே 25,000 இல்லையா? ஸோ 25,000 ஷேர்ஸை வந்து ஃபோர்ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ 25,000 இன்ட்டு 8 ரூபா. ஸோ 25,000 இன்ட்டு 10 நம்பர் 1 இங்கே. அடுத்தது ஃபோர்ஃபீச்சர் பெய்டப் வந்து பெய்டப் 25,000 இன்ட்டு 8, அப்புறம் 25,000 இன்ட்டு 2. இது பெய்டப்பு, இது அன்பெய்டு. ஸோ பீயிங் shares forfeited. shares forfeited. இந்த என்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃபோர்ஃபீட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, they are trying to issue the fully paid shares at rate of 1 fully paid up for every 2 fully paid up shares held. அதாவது போனஸ் இந்த என்ட்ரி வரும். ஒரு எக்ஸிஸ்டிங் ஷேர் 2க்கு போனஸ் ஷேர் வந்து 1. ஓகேவா? அப்போ எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் வந்து டோட்டலா 2,25,000ல 25,000 வந்து
இன்னும் அதுக்கான கால்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் இருக்கு? 2 lakhs இருக்கு. அப்போ 2 lakhsக்கு எவ்வளோ போனஸ் ஷேர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 1 lakh ஷேர்ஸ். ஒரு போனஸ் ஷேரோட விலை வந்து to pay bonus to the partly paid shares is at an equivalent above without collecting any amount. உங்க புக்லயும் ₹1 தான் கொடுத்துருக்காங்களா? fully paid bonus shares at rupees 1. ஆக்சுவலா அதை 10ன்னு மாத்திக்கோங்க. 1 கிடையாது, அது ₹1 இல்ல, 10 மாத்திக்கோங்க. ஒரு போனஸ் ஷேரோட விலை வந்து ₹10. அப்போ வந்து 1 lakh போனஸ் ஷேர்ஸோட விலை வந்து 1 lakh into 10 வந்து 10 lakhs. இது ஸ்டெப் நம்பர் 2. போனஸ் ஷேர்ஸ் இப்போ நான் 10 லட்சம் வேணும், எங்கேருந்து நான் எடுக்க போறேன்னா நம்மளோட ப்ரையாரிட்டி லிஸ்ட் எது, ஃப்ரம் வேர் ஐம் கோயிங் டு டேக் rupees 10 lakhs. ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரையாரிட்டியில வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் 4 lakhs எடுத்துருவோம். அப்புறம் இந்த சம்ல வந்து ஆல் கேபிட்டல் ரிசர்வ் ஆர் ரியலைஸ்ட் இன் கேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேபிட்டல் ரிசர்வ்ன்றது என்ன அர்த்தம்? கேபிட்டல் ரிசர்வ்ன்றது என்ன மாதிரி அக்கௌண்ட்? எனி ஐடியா? கேபிட்டல் ரிசர்வ்ன்றது வந்து is a reserve account which will be utilized only under a very high level of emergencies. இப்போ நம்மளுக்கு வந்து லைக் இப்போ we are having a emergency situation இல்லையா with பாகிஸ்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபண்டிங்கை வந்து ரொம்ப நாளா தொடாம வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி டைம்ஸ்ல தே வில் டேக் இட் அப். அதுதான் அந்த மாதிரி ஒரு ஃபண்டு தான் வந்து கேபிட்டல் ரிசர்வ். ரொம்ப லாஸ்ட் சிச்சுவேஷன், லாஸ்ட் ரிசார்ட்ல ஃபண்டு வேணும் அப்படின்ற போது தான். ஆனா whenever the sum says capital reserve or realized in cashனா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு மிஷினரி செல் பண்றேன், அதுல வர லாபத்தை கேபிட்டல் ரிசர்வ்ல போட்டிருப்பேன். ஸோ அப்பனா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் நான் கேஷா வந்து ரியலைஸ் ரியலைஸ்ட் இன் கேஷ், ஸோ ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் மிஷினரின்றதுல கேஷா ரியலைஸ் ஆயிருக்கோ அந்த பார்ட் ஆஃப் இட் வந்து ஃபுல்லா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் இந்த நோட்ல வந்து கேபிட்டல் ரிசர்வ் ரியலைஸ்ட் இன் கேஷ்னு கொடுக்கவே இல்லைன்னா நீங்க கேபிட்டல் ரிசர்வ் எடுத்துக்கூடாது. சரியா, நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கேபிட்டல் ரிசர்வ் வந்து இன்க்ளூட்ஸ் சேல் ஆஃப் மிஷினரி ப்ராஃபிட் சோ அண்ட் சோனா, இந்த சேல் ஆஃப் மிஷினரி ஆஃப் ப்ராஃபிட் என்னவோ இருக்கோ சம்திங் ரியலைஸ்ட் இன் கேஷ் மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர ரிமைனிங் பார்ட் ஆஃப் கேபிட்டல் ரிசர்வ் எடுத்துக்கூடாது. ஸோ கேபிட்டல் ரிசர்வ்ல எப்பவுமே அந்த இஃப் இட்ஸ் ரியலைஸ்ட் இன் கேஷ்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் எடுத்துக்கணும், இல்லைன்னா இட் should not be taken for the bonus issue ரைசிங் ஃபினா போனஸ் இஷ்யூக்காக எடுத்துக்கூடாது. அப்போ செகண்ட் ப்ரையாரிட்டி கேபிட்டல் ரிசர்வ் 1,50,000. தேர்ட் ப்ரையாரிட்டி வந்து செக்யூரிட்டி ப்ரீமியம் வந்து 2,50,000. டெவலப்மெண்ட் ரிபேட் ரிசர்வ் வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 1/5 ஆஃப் தி டெவலப்மெண்ட் ரிபேட் ரிசர்வ் இஸ் ஃப்ரீ அப்படின்றாங்கப்பா. 1/5 மட்டும் நம்ம எடுத்துக்கணும், விச் இஸ் 50,000. இப்போ நம்ம இதை எடுத்துட்டோமா, இது வரைக்கும் எவ்வளவு வருது, 8,50,000. இப்போ ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ, 1,50,000. அப்போ ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து எடுத்துக்கிறோம். இதுதான் ப்ரையாரிட்டி. சிஆர்ஆர், கேபிட்டல் ரிசர்வ் ரியலைஸ்ட் இன் கேஷ், செக்யூரிட்டி ப்ரீமியம், டெவலப்மெண்ட் ரிபேட் ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ், பிஎன்எல். when இந்த மாதிரி நோட் 1/5 ஆஃப் தி ரிசர்வ் இஸ் ஃப்ரீனா அதை எடுத்து கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட் வில் பி தி லாஸ்ட் ஆப்ஷன். இந்த செக்ரிகேஷனை தான் இங்க ஜர்னல் என்ட்ரியா நம்ம போடுறோம். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட், செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட் டெபிட், கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட், டெவலப்மெண்ட் ரிபேட் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட், ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு போனஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். இது போட்டதுக்கு அப்புறம் இது வந்து எங்கேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்றதுக்கான என்ட்ரி. எடுத்ததுக்கு அப்புறம் போனஸ் கொடுக்கணும் இல்லையா, ஸோ போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ இது இது ஸ்டெப் நம்பர் 2. ஸோ போனஸ் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இது ஸ்டெப் நம்பர் 2. அடுத்தது வந்து
இது வரைக்கும் எதுக்கா டவுட் இருக்கா? ஓகே. அப்புறம் வந்து இப்போ நம்ம ரீஇஷ்யூ என்ட்ரி இது பண்ண போறோம். ஸ்டெப் நம்பர் சில வந்து என்ன சொல்றாங்கன்னா, டு பே போனஸ் டு த பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் அட் ஈக்குவலண்ட் ரேட் ஆஸ் இன் பி above without collecting any amount from the related shareholders. ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டலாம் வந்து எதுவும் அமௌண்ட் இல்லாம அந்த பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸை வந்து we are going to pay the bonus அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த என்ட்ரி முடிஞ்சிருச்சு, இந்த என்ட்ரி முடிஞ்சிருச்சு, இந்த என்ட்ரி முடிஞ்சிருச்சு. இப்போ பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் வந்து என்ன ரூல் ஃபர்ஸ்ட் சொன்னேன் நானு? ஸ்டெப் நம்பர் 3ல பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ்க்கு பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ்க்கு வந்து ரூல் என்னன்னா, டு கன்வெர்ட் பார்ட்லி பெய்ட் அப் டு ஃபுல்லி பெய்ட் அப். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி என்ன வரும்னா, ஷேர் அந்த ஃபைனல் கால இதுல வந்து ஒரு டெர்மினாலஜி இருக்கு, போனஸ் டிவிடெண்ட்னு ஒரு டெர்மினாலஜி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் எனக்கு இருக்காங்க, ஆனா நான் போனஸும் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கேப் அப் எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட நீ பே பண்ணுன்னு சொல்லாம கம்பெனியே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸை வச்சு தே வில் ட்ரை டு மேக் த பார்ட்லி paid up shares to a fully paid up shares and then only they will raise a bonus issue. That is a rule of bonus issue. எப்போ அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பே பண்ணுன்னு சொல்லாம கம்பெனியே வந்து எக்ஸிஸ்டிங் ரிசர்வ்ஸ் வச்சு பார்ட்லி பேட் அப் ஃபுல்லி பேட் அப் பண்றாங்களோ அந்த சினாரியோக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா போனஸ் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, போனஸ் டிவிடெண்ட். ஸோ டு கன்வெர்ட் பார்ட்லி paid up டு ஃபுல்லி paid up, ஜென்ரலா ஃபைனல் கால் டியூக்கு வந்து என்ன ஜர்னல் என்ட்ரி கீர்த்தனா? ஷேர் ஃபைனல் கால்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? டியூ ஜர்னல் என்ட்ரி இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல ஃபைனல் கால்க்கு டியூ ஜர்னல் என்ட்ரி என்ன? ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபைனல் கால் வரும் இல்லையா? ஸோ ஜென்ரலா காலோட டியூ என்ட்ரி என்ன, டியூ ஜர்னல் என்ட்ரி என்ன? கேப் கேப்ல கொண்டு அதே தான். ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரி போட்டுறணும், டியூ என்ட்ரி. ஷேர் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல், இது போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஷேர் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். இப்போ இங்க வந்து பே த பார்ட்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸ், பார்ட்லி பெய்டு வந்து 2,25,000. அப்போ ஃபைனல் காலுக்குன்னு இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா டோட்டலாக வந்து 2,25,000 மைனஸ் 25,000, அப்போ ஸோ 2 லேக் ஷேர். அந்த 2 லேக் ஷேர் இன்டூ 10. ஸோ 2 லேக் ஷேர்ஸ் இன்டூ 10. ஸோ இது வந்து ஃபைனல் காலர் டியூ. நல்லா நினைச்சுக்கோங்க ப்ரொசீஜரை. பார்ட்லி பேடப்க்கு ஃபுல்லி பேடப் பண்ணும்போது ஃபைனல் கால் டியூவோட என்ட்ரி போட்டுக்கணும். ஸோ திஸ் மீன்ஸ் கன்வெர்ட்டிங் மை பார்ட்லி பேடப் டு ஃபுல்லி பேடப். இதான் இந்த ஜர்னல் என்ட்ரி. அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த 2 லேக்ஸை வந்து எப்படி நான் கொடுக்க போறேன்? ஏன்னா கம்பெனி தானே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். எப்படி கொடுக்க போறேன்?
அப்படின்றது பாத்தீங்கன்னா வேற என்னெல்லாம் ரிசர்வ்ஸ் இருக்குன்னு பாருங்க. டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம இந்த போனஸ்க்காக இதெல்லாம் எடுத்துட்டோம்ல, அப்போ மிச்ச ரிசர்வ்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ்ஸ் இருக்கு. டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ்ல ஒரு 1 லேக். அப்புறம் இந்த எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா, இதுல எல்லாம் அதை விட்டோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல 12,50,000 இருக்கு. அதுலேருந்து ஒரு 1 லேக் எடுத்துக்கலாம். அப்போ ஹவு டு மேக் டேக் reserves from where to take the amount for payment அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னு டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ்ஸ். சி ஜென்ரலா டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ்ஸ் எடுத்த உடனே எடுக்க மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு ஒரு சாப்டர் வரும், அதுல இதை பத்தி கொஞ்சம் கூட பேசுவோம் நம்ம. டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ்ஸ் ஸ்டார்டிங்லயே எடுக்க மாட்டோம். ஆனா போனஸ் ஷேர்ஸ்க்காக எல்லாத்தையும் நம்ம எடுத்துறதுனால லெஃப்ட் அவுட்டா இருக்கிறது டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ்ஸ் 1 லேக்னால அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ்ஸ் அக்கவுண்ட். அப்புறம் அடுத்தது வந்து பிஎன்எல் அக்கவுண்ட். பிஎன்எல் அக்கவுண்ட். ஸோ டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ்ஸ் எவ்வளோ 1 லேக், அடுத்தது பிஎன்எல் அக்கவுண்ட் வந்து 1 லேக். ஸோ இது ரெண்டுமே எடுத்துட்டு அதன் மூலமா நம்ம என்ன பண்றோம், இங்க ஷேர் அந்த பார்ட்லி பேட் அப் ஷேர்ஸ்க்கு மட்டும் அதுலேருந்து ரிசர்வ் எடுத்து we are giving the bonus அந்த பீப்புளுக்கு மட்டும் அப்படி பண்றோம். போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் போட்டுக்கலாம் லட்சுமண். ஸோ 2 லேக். என்ன சிவா புரியல, என்ன சிவா சொல்றீங்க புரியல. எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கா? கீர்த்தனா மித்ரா என் வாய்ஸ் கேக்குதா? லோவா இருக்கா? இப்போ எப்படி கேக்குறது சிவா? சொல்லுங்க சிவா. ஆமா ஆமா. ஆ. ம். ஐயோ சாரி சிவா, தப்பா பண்ணிட்டேன். சாரி சாரி சாரி. இல்ல இல்ல சிவா ஒரு நிமிஷம் இருங்களேன். இல்ல இல்ல நான் தான் இங்க எதுவும் மிஸ்டேக் பண்ணிருக்கேன். ஒரே நிமிஷம் இருங்க. ம். ஓகே. சிவா சிவா சிவா, இங்க நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்களேன்.
இப்போ வந்து டு பே த போனஸ் டு த பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் இந்த ஒன் இருக்குல்ல அது தப்பெல்லாம் இல்லை கரெக்டாக தான் இருக்காங்க போட்டிருக்காங்க சாரி அது டு பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் அட் an equivalent rate as in B above without collecting any amount அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ்க்கு வந்து போனஸ் டிக்ளேர் பண்ணினோம் ஓகே இது வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ்க்கு பண்ண போனஸ் டிக்ளரேஷன் அதனால போனஸ் ஷேரை வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் இந்த பார்ட்லி பெய்ட் அப் ஷேருக்கு மட்டும் 10 rupees ஓகே பார்ட்லி பெய்ட் அப் ஷேருக்கு மட்டும் 1 ரூபால வந்து கொடுக்கணும் அதாவது இது எப்படின்னா 2 lakh ஃபுல்லி பெய்ட் அப்ன்றது வந்து ஆஹ், இல்ல mistake. இல்ல 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 என்ன சொல்றீங்க புரியல ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் என்ன ஜர்னல் என்ட்ரி சொன்னீங்க ஷேர் ஃபோர்ஃபீச்சர் அக்கவுண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ் ஸோ அதுக்கு என்ன அமௌண்ட் வரும்னு நினைக்கிறீங்க சிவா இந்த என்ட்ரிக்கு 2 lakhs கொடுத்துருக்காங்க எப்படி அது வரும்னு நினைக்கிறீங்க இந்த ஃபோர் ஃபீச்சர்ல இருக்குல்ல சிவா அந்த அமௌண்ட் எடுத்து அப்படியே மூவ் பண்ண வேண்டியதான் இந்த ஃபோர் ஃபீச்சர் அதை அப்படியே எடுத்து மூவ் பண்ண வேண்டியதான் ஓகேவா கீர்த்தனா புரியுறதா கீர்த்தனா மித்ராக் புரியுறதா அதாவது இந்த சம் எப்படின்னா இத்தனை நாள் எப்படி பார்த்துட்டு வந்தோம் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்க்கு தனியா ரைட் இஷ்யூ தனியா போனஸ் அப்படி பார்த்துட்டு வந்தோம் இந்த சம் எப்படின்னா எல்லாமே ஒரே இதில் சம்மில் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இதில் அந்த 2 lakhs அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸோ இது வரைக்கும் ஸ்டெப் 6 அடுத்தது வந்து இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சா இப்போ அவங்க சொல்றது என்னன்னா டு பே த டிவிடெண்ட் ஈக்குவேலண்ட் டு 10% ஆன் ஷேர் கேபிட்டல் இன்க்ளூடிங் தி போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இன்க்ளூடிங் தி போனஸ் ஷேர்ஸ் டிவிடெண்ட் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க ஸோ ஃபஸ்ட்டு டிவிடெண்ட்ன்றது வந்து கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் கரெக்டா ஸோ அப்போ ஜர்னல் என்ட்ரி வந்து எப்படி வரும்னா பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் என்னாச்சுமா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி டிவிடெண்ட் ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ நம்மளுக்கு 22,50,000 ஓகே பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் ஓடுது எவ்வளோனா 4 lakhs ஸோ 26,50,000 போனஸ் இஷ்யூ வந்து ஒரு 10 lakhs பண்ணியிருக்கோம் அதுலயே பார்ட்லி பெய்ட் அப் போனஸ் இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு நான் சொல்லி தரணும் ஓகே பட் தென் கால்குலேஷன்ல இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து ஐ வில் ஹாவ் டு கிளாரிஃபை ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து 22,50,000 ஒரு 4 lakhs அதுக்கப்புறம் போனஸ் இஷ்யூ ஒரு 10 lakhs அப்புறம் பார்ட்லி பெய்டப் வந்து ஒரு 2 lakhs இதுதான் வந்து நம்மளோட இது இப்போ மொத்தமாக என்னோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ வருது 38,50,000 அவங்க என்ன சொல்கிறாங்க ஈக்குவேலன் டு 10% ஒன் அப்போ இதில் 10% எவ்வளோ
3,85,000. ஓகே, இந்த 3,85,000க்கு தான் நம்ம டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றோம். we are showing it as an expense in P&L account. இது புரிஞ்சுதா? இது இந்த partly paid up மட்டும் விட்டுடுங்க. பட் the calculation புரிஞ்சுதா? we are trying to take all the share capital, existing share capital, அந்த second category of 4 lakhs, another group of 4 lakhs, அப்புறம் போனஸ் இஷ்யூ அது மூலமா ரைஸ் பண்ண கேபிட்டல், பார்ட்லி பெய்டு போனஸோட அந்த ஷேர் கேபிட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுலேருந்து 10% வருது. இந்த பாட்டு யாருக்கு புரியல சொல்லுங்க. calculation of dividend. So profit and loss account debit to equity dividend வந்து dividend calculated on all share capital. இது ஒண்ணு. அப்புறம் இப்ப டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? we have to give it to the shareholders இல்லையா? அப்போ இந்த ஜர்னல் வரும். ஈக்விட்டி டிவிடெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். அப்பனா நான் கம்பெனியோட பேங்க்ல இருந்து டிவிடெண்ட்டை கொடுக்குறோம். ஸோ ஈக்விட்டி டிவிடெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ 3,85,000, 3,85,000 dividend paid to shareholders. ஓகேவா? இது புரியுதா? இல்ல டவுட் இருக்கா இந்த பாயிண்ட்? ஓகே, அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டு இஷ்யூ ரைட் ஷேர்ஸ் in the ratio of one fully paid up share for every 4 existing fully paid up shares held at the rate of 15 per share. அதாவது எக்ஸிஸ்டிங் ஷேர் எவ்வளோ என்ன சொல்றாங்க, 4 எக்ஸிஸ்டிங் ஷேருக்கு ஒரு ரைட் ஷேர் கொடுக்குறேன். அப்போ எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு 3,25,000 which is the bonus issue. அதாவது இப்போ ஒன் ஃபுல்லி பேட் அப் ஷேர்ஸ் இங்க வந்து இங்க வந்து ஒரு 2,25,000. அதுக்கப்புறம் இங்க ஒரு 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ இங்க போடுறேன் 2,25,000 plus 1 lakh. ஸோ இதெல்லாம் சேர்த்தானா 3,25,000 எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ். சி இங்க சொல்றதுலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே அவங்க சொல்றது எவ்ரி 4 எக்ஸிஸ்டிங், இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸிஸ்டிங் சொல்றது, எக்ஸிஸ்டிங்கிறது கரண்டா இருக்கிற டேட்டா. அப்போ 3,25,000 into 1 divided by 4, அப்போ 81,250. அப்போ என்னோட டோட்டல் ஒரு ஷேரோட விலை, ரைட் ஷேரோட விலை 15 ரூபானா 81,250 ஷேர்ஸோட விலை எவ்வளோ? 81,250 into 15 which is 12,18,750. ஓகே, ஸோ என்னோட ரைட் இஷ்யூவோட ஜர்னல் என்ட்ரி என்னன்னா, இப்போ 15ன்னு சொல்றாங்கல்ல, அப்போ செக்யூரிட்டி பிரீமியம்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல், இல்ல சாரி, ரைட். அவங்க என்ன இஷ்யூ அலாட் பண்ணிட்டாங்களா? அலாட் பண்ணிருக்காங்களா? இஷ்யூ பண்றாங்க. ஓகே, அப்பனா டைரக்டாவே பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 12,18,750 to share capital 3 lakh, 81,250 into 10, so 81,250 to share premium, 81,250 into 5, so இதான் being right issue carried on. So just ஒரு recap கொடுக்குறேன்.
First, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபோர் ஃபீச்சரோட ஜர்னல் என்ட்ரி. அப்புறம் அது ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் அந்த சப்சீக்வெண்ட்டாக எடுத்துட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஃபோர் ஃபீச்சர் ஜர்னல் என்ட்ரி போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த ஃபுல்லி பெய்ட் போனஸுக்கு அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லி பெய்ட் போனஸை எங்கேருந்து நம்ம எடுக்க போறோம், அப்போ அந்த ப்ரையாரிட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் உங்களுக்கு டவுட்டையும். எல்லா அசஸ்மெண்ட்டையும் ஒரே இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜர்னல் என்ட்ரி வரும். அதுக்கப்புறம் யூ வில் ஃபைனல் பேமெண்ட். இது வந்து எங்கேருந்து நான் எடுக்க போறேன்ற ஜர்னல் என்ட்ரி இது. அடுத்தது அவங்களுக்கு ஓகே நான் எடுத்துட்டேன், இதுலேருந்து எடுத்துட்டேன்னா அவங்களுக்கு போனஸ் கொடுக்கறது. பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன். அடுத்தது டி என்ன பாயிண்ட், ரீஇஷ்யூக்கு நம்ம நார்மலாக என்ன என்ட்ரி போடுவோம். இதெல்லாம் ஃபார்ச்சுனேட்லி கம்பெனிக்கு வந்து ப்ரீமியத்திலே ரீஇஷ்யூ ஆகுது, பெரிய விஷயம். அதனால பேங்க் டு ஷேர் கேபிட்டல், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் நம்ம நார்மலாக போடுவோம். ஸோ அதை வந்து இந்த என்ட்ரியை அப்படியே எடுத்து மூவ் பண்ணிடுறோம் கேபிட்டல் ரிசர்வ்க்கு. அடுத்தது வந்து அவங்க சொல்கிற என்ட்ரி என்ன, டிவிடெண்ட் ஈக்குவேலண்ட்டு. அப்போ எல்லா ஷேர் கேப்லேருந்தும் எடுத்து 10% கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து ரைட் இஷ்யூ. ரைட் இஷ்யூக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ஃபுல்லி பெய்ட் அப்னால எக்ஸிஸ்டிங் இருக்கிற டேட்டாவை எடுத்துக்கிறோம், ஜர்னல் என்ட்ரி போடுறோம். டிவிடெண்ட்ன்றது இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் இல்லையா ஃப்ரம் த கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து வி ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டு ஈக்விட்டி போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும். கிரெடிட் வாட் கோஸ் அவுட் பேங்க்லேருந்து பேமெண்ட் போடுது. அப்புறம் ஃபைனலாக ரைட் இஷ்யூ. ஓகேவா? டைப் 3 ப்ராப்ளம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் இல்லஸ்ட்ரேஷன் 27ல எப்படின்னா இதே மாதிரி பேட்டர்னு, அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலு, அப்புறம் ரைட் இஷ்யூ போனஸ் இஷ்யூ, அந்த மாதிரி ஒரு சம்ம ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா எல்லாரும்? ஒரு ட்ரை கொடுக்குறீங்களா? சம் வந்து ஈஸி சம் தான். ஓகே, டீடைல்ஸ் மட்டும் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் இங்க பாட்டுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ரிலேட்டடா இது ஃபுல்லா சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா ரைட் இஷ்யூ பத்தி சொல்றாங்க. இந்த பார்ட் வந்து போனஸ் இஷ்யூ பத்தி சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். இது எப்படின்னா மூணா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஒரு பார்ட் வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், ஒரு பார்ட் வந்து ஆனா கொஞ்சம் படிக்கணும், சம் படிங்க, போனஸ் இஷ்யூ. ஒரு பார்ட் வந்து ரைட் இஷ்யூ. இப்படி இந்த மாதிரி நீங்க 3 பங்கா பிரிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அந்த சம் போட்டுடலாம் ஈஸியா. புரியலன்னா சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். இந்த சம் ஹோம்ஒர்க்கு. கொஷின் நம்பர் 1 ஆல்ரெடி நேற்றுக்கு நான் ஹை லெவல் ப்ரீஃப் பண்ணினேன், வீடியோவில் பாருங்க. கொஷின் நம்பர் 2வும் கொஷின் நம்பர் 3 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஆமாம், கொஷின் நம்பர் 3 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Paid up share capital of AB Limited was composed of 1 lakh equity shares of rupees. ஒரே நிமிஷம் இருங்க, அதான் வருமா. கொஷின் நம்பர் 1ஆ? ஓ இல்லை, ஓகே. அப்போனா இந்த சம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க சிவா. ஏதாவது நியூவாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கொஷின் நம்பர் 3 பாருங்க. The paid up share capital of AB Limited was composed of 1 lakh equity shares of rupees 10 each, fully paid up, and 50,000 equity shares of rupees 10 each, 6 called up and paid up.
இப்ப இந்த கால்ட் அப் அப்படின்னு வருது பாத்தீங்களா, இதுதான் வந்து ஃபோர் ஃபீச்சர்க்கெல்லாம் எடுத்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கம்பெனிக்கு வந்து ஜெனரல் ரிசர்வ் வந்து கிட்டத்தட்ட 20 lakhs வச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த ரிசர்வை வந்து ஃபார் இஷ்யூயிங் போனஸ் ஷேர்ஸ் அட் அ பிரீமியம் ஆஃப் 50% for every fully paid shares held and for making partly paid shares as fully paid at a premium of 50%. அதாவது இந்த ரிசர்வை வந்து போனஸ் ஷேர்ஸ்க்காக பிரீமியம்ல இஷ்யூ பண்ண போறாங்க ஃபார் எவ்ரி ஃபுல்லி paid up shares held and partly paid up shares as fully paid up at a premium of இது ரெண்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபுல்லி பேடப்புக்கு வந்து ப்ரீமியமா போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போறாங்க. பார்ட்லி பேடப்பை வந்து ஃபுல்லி பேடப்பா கன்வெர்ட் பண்ணும்போது அதை ப்ரீமியம்ல இஷ்யூ பண்ண போறாங்க. ரெண்டு விதமான ஒரு விஷயம். ஸோ ஃபுல்லி பேடப் ஒன்று, பார்ட்லி பேடப் ஒன்று. அதனால தான் இங்கே பார்ட்லி பேடப் ஃபுல்லி பேடப் கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னு போட்டிருக்கேன். கிவ் ஜர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்கார்ட் தி அபவுட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? சரி, இந்த சம் ஒன்று பார்க்கலாம். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் போட்டால் போகிறோம், பெருசாக வேற ஒர்க் கிடையாது. ஜேர்னல் என்ட்ரியை வந்து எப்படி பிட் பிட்டாக எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் எது வந்து ஃபுல்லி பேடப் எது பார்ட்லி பேடப் அது வந்து நம்ம பார்த்துக்கணும். சரியா? எது ஃபுல்லி பேடப் எது பார்ட்லி பேடப்? பார்ட்லி பேடப்ன்றது இந்த சம்மில் இந்த 50,000 இருக்கு இல்லையா, 6 ரூபாய் வந்து பே ஆயிடுது. அப்போ எவ்வளோ பே ஆகல? 4 ரூபாய் பே ஆகல. ஸோ 50,000 into 4 எவ்வளோ? 2 lakhs. அதை வந்து ப்ரீமியத்தில் அவங்க பண்ண போறான்னு சொல்றாங்க. ப்ரீமியம் ஆஃப் லைக் ஃபார் மேக்கிங் பார்ட்லி பேடஸ் ஆஸ் ஃபுல்லி பேட் அப் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 50%. அப்போ வந்து 10ல் 50% எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 5 ரூபாய். கரெக்டா? ஸோ 5 ரூபாய் போட்டோம்னா ப்ரீமியம் 2,50,000 2 lakh. அப்போ டோட்டலா பார்ட்லி பேடப்ப எவ்வளோ இதுவா பண்றாங்க? கன்வெர்ட் பண்ணும்போது ப்ரீமியத்தோட பண்றாங்க. அப்ப 4,50,000 ரூபாயா அது கன்வெர்ட் ஆகுது. பார்ட்லி பேடப் டு ஃபுல்லி பேடப். இந்த பாயிண்ட் புரியுதா? இந்த சம்ல ஃபுல்லி பேடப்ன்றது வந்து 1 lakh. இது ஃபுல்லி பேடப். பார்ட்லி பேடப் எவ்வளோ நம்மளுக்கு? 50,000. கரெக்டா? இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மேக்கிங் பார்ட்லி பேடப் அட் ஃபுல்லி பேடப்பா பண்றது 50% ப்ரீமியத்துல பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அதை கன்வெர்ட் பண்றோம். எவ்வளவுக்கு கன்வெர்ட் பண்றோம்? 4,50,000 கன்வெர்ட் பண்றோம். இது புரிஞ்சுதா? ஸ்டெப் 1 பார்ட்லி பேடப் மட்டும் தான் சொல்றேன் கண்ணா, வேற எதுவும் சொல்லல. ஐம் டாக்கிங் ஒன்லி அபவுட் பார்ட்லி பேடப். இப்போ இந்த பார்ட்லி பேடப்ப வந்து பைசா 4,50,000 நான் இந்த கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி பண்ணணும்னா எனக்கு அமௌண்ட் வேணும் இல்லையா, அதை நான் என்ன பண்ண போறேன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டலாம் நீ பே பண்ணலாம் சொல்லக்கூடாது. எப்போ நான் போனஸ் டிக்ளரேஷன் பண்றேன்ற ஒரு முடிவு எடுத்துட்டேனோ அப்போ ரூல் என்னன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கேட்கக்கூடாது, கம்பெனியே தன்னோட ரிசர்வ்ஸ்ல இருந்து எடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போதான் என்ன ஆகும்னா இந்த பாயிண்ட் ஜெனரல் ரிசர்வ் வரான் உள்ள 20 லட்சம் ரூபாய் ஜெனரல் ரிசர்வ் வரான்ல, நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 4,50,000 ரூபாய ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து எடுத்து த்ரூ பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஸ்டெப் 1 வந்து ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் வந்து 2 lakhs 2 lakhs. எப்படின்னா 50,000 into 4. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லி பேடப். ஆனா அதை வந்து பார்ட்லி பேடப் டு ஃபுல்லி பேடப்பா கன்வெர்ட் பண்ணி ரிசர்வ்ஸ் மூலமா எடுத்து நம்ம கொடுக்க போறோம் இல்லையா அந்த பார்ட்லி பேடப் போனஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அவங்களுக்கு எந்த அமௌண்ட் எந்த இதுல இருந்து எடுக்க போறோம்? ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து எடுக்க போறோம். அப்ப ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் general reserve account debit from where I am going to
take money for 4,50,000 general reserve account to bonus to shareholders. So 4,50,000. இது ஒரு என்ட்ரி. ஆனா இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த பிரீமியம் மூலமா தானே பண்ணிருக்கோம்ல. as fully paid அப்ப வந்து பிரீமியம் of 50% அதுக்கு ஜர்னல் என்ட்ரி கொடுக்கணும்ல. அது என்னன்னா போனஸ் இவங்களுக்கு கொடுக்கறது எப்படி கொடுக்கறோம் நம்ம, போனஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். கீர்த்தனா சீக்வன்ஸ் புரியுதா கீர்த்தனா? மித்ரா, சிவா, மித்ரா கீர்த்தனாக்கு கொஞ்சம் இது டஃப் தான். சிவா ஆல்ரெடி ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் படிச்சிருந்ததுனால இது ஒரு டச் இருந்திருக்கல சான்சஸ் இருக்கு. நீங்க படிச்சீங்களா சிவா ரிடம்ஷன்? ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல இந்த மாதிரி வரும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ம். அதனால அந்த ஆர்டர் ஆஃப் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பட் கீர்த்தனா மித்ரா கொஞ்சம் லிட்டில் டஃப் தான் சொல்லும் இது. கொஞ்சம் உட்காந்து பாருங்க. ஒருவேளை புரியல அப்படின்னா ஜஸ்ட் என்கிட்ட சொல்லுங்க. ஆனா கொஞ்சம் பார்க்கணும் இது. கொஞ்சம் பார்த்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டுருவீங்க, பிரச்சனை கிடையாது. பார்ட்லி பெய்டப்ப மூணா பிரியுது. ஒன்று வந்து நம்ம என்ன பண்றோம்னா எவ்வளோ ஃபைனல் கால் டியூ அதுக்கு ஜர்னல் என்ட்ரி போட்டுறோம். அதான் அந்த 4 ரூபாய் அன்கால்டுக்கு ஜர்னல் என்ட்ரி, டியூ ஜர்னல் என்ட்ரி போட்டுரும். நம்பர் 1 ஸ்டெப். இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, நான் எங்கேருந்து இத ஓகே நான் பார்ட்லி பேடப்ப வந்து ஃபுல்லி பேடப்பா ப்ரீமியம்ல தான் நான் வந்து போனஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நான் கொடுக்க போறேன்னா அப்ப அதோட கால்குலேஷன் என்ன, அது ஸ்டெப் நம்பர் 2. மூணாவது ஸ்டெப் என்னன்னா, நான் அந்த 4,80,000 கரண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கேட்க போறது இல்ல அப்படின்றது என்னோட ரூல். அப்ப நான் இன்டர்னலாவே தானே அரேஞ்ச் பண்ணோம். அது அரேஞ்ச் பண்றது தான் ஜெனரல் ரிசர்வ். அந்த கஜானால இருந்து பைசா எடுக்க போறேன். ஸோ அதுக்கு நீங்க ஜர்னல் என்ட்ரி போடணும். நாலாவது, இதெல்லாம் எதுக்கு பண்றோம், எண்ட் ஆஃப் த டே போனஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பேமெண்ட் பண்றதுக்கு தானே. ஸோ அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணும்போது போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட். ஃபைனல் கால் அக்கௌண்ட்ல இந்த 2 lakhs நார்மலா இருக்கிற அந்த பார்ட்லி பேடப் அதை எப்படி பண்றாங்க, at a premium of 50%, making partly paid shares, utilizing the reserve for issuing the bonus shares, okay, at a premium of 50% for fully paid, அது okay. Making partly paid shares is fully paid at a premium of 50%. அப்போ to share premium கீர்த்தனா அந்த நான் சொன்ன ஜெராக்ஸ் எடுத்துட்டீங்களா கீர்த்தனா? அந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஓடுது பேஜஸ் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டீங்களா அந்த ஃபர்ஸ்ட் சம்ஸ்லாம்? ஓகே ரைட். அப்படிதான்டா ஈஸியா முடிக்க முடியும் கார்ப்பரேட் அக்கவுண்டிங். ஓகே. இல்லனா டோட்டலா எதுவும், அதாவது அது முடிக்கவே முடியாது. யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் ஆஃப் ஜர்னல் என்ட்ரிஸ். அதனால நீங்க வந்து ஒவ்வொரு சம்மா போட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு ஃபுல்லா அந்த ஃபார்மேட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அந்தந்த சம்முக்கு எந்தெந்த ஜர்னல் என்ட்ரி வந்து அலைன் பண்ணி நம்பர்ஸ் மட்டும் சம்முக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிடலாம். இல்லைன்னா இது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் முடியவே முடியாது. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல கார்பரேட்டிங், ஆமா கார்பரேட் அக்கௌண்டிங்கே முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நீங்க அதுக்கு தான் நேத்திக்கு நந்தனா கேட்டாங்க எப்படி மேம் பண்றதுன்ட்டு. அப்பதான் நான் சொன்னேன், பார்த்துக்கோங்க. ஸோ கெட் டு அ ஸ்மார்ட் ஒர்க் ஆஃப் டூயிங் திங்ஸ். ஓகே. அதனால டைம் சேவிங்கும் எதுவும் பாருங்க, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும், டைம் சேவிங்கும் இருக்கணும், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க சரியா? ஒரு ஒரு சம்ல ஒரு 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 விஷயம் தான்டா கஷ்டமா இருக்கும், எல்லாமே கஷ்டமா இருக்காது. ஒரு 2 விஷயம் தான் கஷ்டமா இருக்கும். இப்ப இந்த சம்மே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சம்மே எடுத்துட்டீங்கன்னா இங்க எங்க அந்த பார்ட்லி பேடப் வருதோ அங்கதான் வந்து உங்களுக்கு லிட்டில் டிஃபிகல்ட்டியே தவிர மத்ததெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ஷார் ஃபோர் ஃபீச்சர் நீங்க படிச்சது,
போனஸ் ஸ்ட்ரெயிட்டா எடுத்து அப்படியே தான் போட்டோம் நம்ம. இந்த ரேஷியோ கொடுத்துருக்கான். அதுலேருந்து பிரிக்கிற இது ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி ஃபோர் ஃபீச்சர்னா ரீஇஷ்யூ என்ட்ரி என்னன்னு தெரியும், ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் தெரியும். டிவிடெண்ட் பேமெண்ட், டிவிடெண்ட் ஜென்ரலா எதுல கால்குலேட் பண்ணுவாங்க, கொடுத்துட்டான். ஷேர் கேப்லாம் பண்ணனால ஷேர் கேபிட்டல் மொத்தமா எடுத்துருக்கோம். எங்க நம்மளுக்கு இதுவாச்சுன்னா பார்ட்லி பெய்ட் அப் போனஸ் ஷேர்ஸ்ல தான் எப்பவுமே கொஞ்சம் லைட்டர் ட்விஸ்ட் கிடைக்கும், ட்விஸ்ட் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணும். அப்போ என்ன அர்த்தம்னா எல்லா சம்லையும் ஒரு இடத்துலயும் ரெண்டு இடத்துலயும் தான் ட்விஸ்ட் ஆகும். அதனால அதுக்காக ஹோல் சம்மே நீங்க டிஃபிகல்ட்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்துல how you have to simplify your homeworkனா like taking printouts like this and cracking it out. But that is very important. அப்பதான் உங்களால கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ஈஸியா உங்களுக்கு மைண்ட்ல வரும், இல்லைன்னா டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ பிளான் அக்கார்டிங்லி. ஸோ நாலாவது போனஸ் இது. ஸோ இது இந்த ஜர்னல் என்ட்ரி தான் issue of bonus shares for partly paid up. அவ்வளவுதான். இது பார்ட்லி பெய்ட் அப்போட ஜர்னல் என்ட்ரி. இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே தானே? ஸோ ஒரு ஜர்னல் என்ட்ரி, ரெண்டாவது ஜர்னல் என்ட்ரி, இந்த ஆமா ஒரு ஜர்னல் என்ட்ரி, ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி, செகண்ட் ஜர்னல் என்ட்ரி, தேர்ட் ஜர்னல் என்ட்ரி. ஓகேவா? ரைட்டு. இது வரைக்கும் டவுட் இருக்கா மித்ரா, சிவா, கீர்த்தனா? ஓகே. இப்போ அடுத்தது ஃபுல்லி பெய்ட் அப் பார்க்கலாம். ஓகேவா? ஃபுல்லி பெய்ட் அப். It decided to utilize this reserve for issuing shares at a premium of 50% for every fully paid up shares. மொத்தமா fully paid upக்கு என்ன எவ்வளோ அமௌண்ட்? 1 lakh shares. ஸோ 1 lakh into 10 வந்து 10 lakhs. ப்ரீமியம் என்ன சொல்றான்? அதே 50% சொல்றான். அப்போ 5. இப்போ 10 lakhs plus 5 15 lakhs. இந்த அமௌண்ட்டை நான் இங்கேருந்து எடுக்க போறேன். எனக்கு இருக்கிற ஒரே கஜானா ஜென்ரல் ரிசர்வ். ஜென்ரல் ரிசர்வ்ல பார்ட்லி பெய்டுக்காக ஆல்ரெடி நான் 4,50,000 எடுத்துட்டேன். அதையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். 20 லட்சத்துல 4,80,000 ரூபாய் போச்சுன்னா எவ்வளோடா மித்ரா ரிமைனிங்? 15.5 lakhs இருக்கா? கரெக்டா? கரெக்டா? இப்போ இந்த கஜானால இவ்வளோ இருக்கு. ஆனா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்? 15 லட்சம். கரெக்டா? அந்த 15 லட்சமும் நம்மளுக்கு இங்க சஃபிஷியண்டா இருக்கு. ஸோ ஜேர்னல் என்ட்ரி அதே மாதிரி தான். இப்போ இந்த இந்த ஜேர்னல் என்ட்ரி வராது, ஏன்னா இது பார்ட்லி பேட் கிடையாது, ஜேர்னல் என்ட்ரி கிடையாது. This journal entry not required. Entry not required as it is fully paid up. ஓகேவா? ஸோ இந்த மணியை நான் எங்கேருந்து எடுக்க போறேன்? From where I'm going to take this 15 lakhs? Again from general reserve. அதான் general reserve account debit to bonus. இது வந்து 15 lakhs. ஓகேவா? அப்புறம் இந்த போனஸ் ஷேர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க? இட் இஸ் issued at a இது வந்து இந்த பிரீமியம்ல இருக்கு. அப்ப அது இப்போ நம்ம முன்னாடி ஜர்னல் என்ட்ரி போட்ட மாதிரி தான். போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் 15 lakhs. டு ஃபைனல் கால் வந்து 10 lakhs. சாரி, கால் கிடையாது இது. டு ஷேர் கேபிட்டல். அது வந்து 10 lakhs. அப்புறம் ஷேர் பிரீமியம் வந்து 5 lakhs.
அவ்வளவுதான். ஓகேவா? 2 பார்ட்டா இங்க பிரிச்சிருக்கேன். ஸோ இது பார்ட்லி பெய்ட் அப், இது ஃபுல்லி பெய்ட் அப். அவ்வளவுதான். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த நியூவா ஆட் பண்ணதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். சரி, நான் இதோட முடிக்கிறேன். பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். லால படிச்சிருக்கீங்களா? பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் லால வந்துதா மித்ரா? வந்ததில்ல, தியரி வந்தது. ஓகே ஃபைன். தியரி லால பார்க்கலாம். ஓகே. நாளைக்கு ஒரு 12:30க்கு அகைன் கனெக்ட் பண்ணலாம் நம்ம. எஃப்எம்க்கு கனெக்ட் பண்ணலாம் சிவாவும் மித்ரா, சரியா? 12:30 to 1:30. கீர்த்தனா, நான் வந்து ஈவினிங் வந்து ஒரு மத்தியானம் மத்தியானம் 2 to 3னா ஓகேவா இருக்குமா கீர்த்தனாக்கு? கீர்த்தனா, சிவா, மித்ரா. அப்படியா? இல்லக்கா, நான் 12:30க்கு உட்காந்து முடிச்சுடுறேன். ஏன்னா எனக்கு நெட்டு ப்ராப்ளம் ஆயிடுறது சிவா. நைட்டு ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று ஆயிடுறது. அதனால நான் 12:30க்கு கண்டினியூ பண்றேன். நீங்க பாருங்க, வீடியோ ரெக்கார்டிங் பாருங்க. ஏதாவது டவுட்ஸ்னா என்கிட்ட கேளுங்க, சரியா? ஷூரா. 2 to 3 உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? வந்துருவீங்களா சிவா 2 o'clock? சரி, ஓகே. நான் வந்து 12:30 to நான் பிளான் பண்றேன் சிவா, எப்படின்னு சொல்லிட்டா நாளைக்கு. ம், சரி, நான் பார்க்குறேன் சிவா. ம், எனக்கு ஓ 14th. ஓகே, 14th இருக்கா ஒரு எக்ஸாம்? ஓகே. ஓகே, அந்த 3 days கண்டினியூஸாக இருக்கும். சரி, ஓகே. ஓகே, நான் வந்து இப்போ 12:30 to 1:30 எடுக்கிறேன் சிவா. நீங்க பாருங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்காது, அந்த கான்டென்ட் ஈஸியா தான் இருக்கும். எப்படி 2 பேர் தியரி எப்படி முடிச்சிருக்கீங்க?